கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக தேவ சமூகத்திலே வார்த்தைகளை ஆண்டவரிடத்திலே கேட்கும்போது நிறைய பேர் சில பேர் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க. என்னது தாவீது தானே இன்றைக்கி வராரு, அபிஷேகத்தை பற்றி தானே பேச போகிறீங்க, அதை போன வாரம் தான் சொல்லியிருந்தீங்களே, இன்னும் பாக்கி இருக்குன்னு அப்படின்னுவீங்க. நான் சொல்கிறேன் அதே தான், இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் வித்தியாசமாக. கடந்த சில வாரங்களாகவே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அவசியம் என்ன, நாம் ஏன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொண்டவர்கள் அந்த அபிஷேகத்தை எப்படி காத்து கொள்ள வேண்டும், இந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் அது எந்த விதத்திலே அவர் நம்மை நடத்தும் என்பதை பற்றி தான் தாவீதின் வாழ்க்கையில் இருந்து அந்த அனுபவத்தின் மூலமாக இந்த அபிஷேகத்தினுடைய மேன்மையை நான் உங்களுக்கு உணர்த்தி கொண்டு வருகிறேன். அப்போ அபிஷேகம் பெற்றிருந்தால், அபிஷேகத்திலே நாம் நிரம்பி இருந்தால் அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும் என்று சொன்னால் இந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்பது தான் சத்தியம். அதை தான் நான் உங்களுக்கு கிராஸ் செக் பண்ண மாதிரி உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். இந்த அபிஷேகம் உங்கள்கிட்ட இருக்குதா, இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கிறதா, அபிஷேகம் பெற்றிருக்கதா சொல்கிறீங்களே, இந்த அனுபவம் உங்களிடத்தில் இருக்குதா, உங்களோட சுவாபங்கள் இப்படி இருக்குதா என்பதை நான் உங்களை பரிசோதிக்கும்படியாக தான் சொல்லி கொண்டு வருகிறேன். இது ஒரு பக்கம் இருக்க, அபிஷேகமே பெறாதவர்கள் சிலர் உண்டு. அப்போ நீங்கள் சிந்திக்க வேண்டும், ஓ நமக்குடைய அபிஷேகம் இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும். அப்போ அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கணும், எப்பாடுபட்டாலும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கணும் என்று சொல்லி நீங்கள் அதற்காக பிரயாசப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும் என்பது தான் இந்த செய்தியினுடைய நோக்கம். பெற்றவர்கள் அந்த அனுபவத்தில் இருக்கீங்களான்றதை பாருங்கள், இல்லைன்னா அந்த அனுபவத்துக்கு நேராக கடந்து வாங்க. பெறாதவர்கள் முதல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெற்றாதான் உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவங்களை நீங்கள் அடைய முடியும். அப்போ இந்த அனுபவங்கள் நமக்கு அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவசியம் என்பதனால தான் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஒரே காரியத்தை தொடர்ந்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அதனுடைய மேன்மை என்ன என்பதை தான் தாவீதின் வாழ்க்கையில் இருந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். எனவே இன்றைக்கு இந்த நாளிலே அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினுடைய மேன்மையோடு கூட வேறு சில காரியங்களையும் இணைத்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த தாவீதை பற்றி சொல்லும்போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்ன, தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. போதும். கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற, மனசுக்கு பிடிச்ச, மனசுக்கு ஏற்ற ஒரு நபரை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு நாங்கள் சொல்கிறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். போதும். இந்த வார்த்தை தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்னது? என் இருதயத்துக்கு, ஆமாம், நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவன். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இது. என் மனசுக்கு பிடிச்ச ஒரு மகன் யாருன்னா தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்னு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். சரி, இப்படி ஆண்டவர் சாட்சி கொடுக்க காரணம் என்ன என்பதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு கூட நான் சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இதுவரையும் தாவீதையும் சவுலையும் ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி சில காரியங்களை சொன்னேன். அபிஷேகம் பெற்ற தாவீது எப்படி இருந்தான், அபிஷேகம் பெற்றதாக சொல்லப்பட்ட சவுல் எப்படி இருந்தான் என்பதை 2 பேருடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன்.
அபிஷேகம் பெற்ற தாவீது அநேக காரியங்களில் அவன் கர்த்தரை சார்ந்திருந்ததும், கர்த்தரை கனம் பண்ணினதும், கர்த்தருக்கு கீழ்ப்படித்திருந்ததும், கர்த்தருக்கு பயந்திருந்ததையும், அதே சவுல் என்ன செய்தான்? அநேக காரியங்களில் ஜனங்க பேச்சை கேட்டதையும், கீழ்ப்படியாமல் போனதையும், அநேக காரியங்களை கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையையும் நான் ஒப்பிட்டு சில காரியங்களை சொல்ல போகிறேன். இப்படி சொன்னால் அது சரியாக இருக்கும். எப்படி சொன்னால், தாவீது என்று சொல்லும்போது புதிய ஏற்பாட்டு காலத்திலே பிறந்து வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலாக தாவீதை பார்க்க முடியும் என்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தான் இந்த தாவீதை இந்த அனுபவத்துக்குள்ளே நடத்தினது என்பதையும் நான் மீண்டும் உங்களுக்கு நான் பதிய வைக்க விரும்புகிறேன். வாசிப்போம். அதற்குரிய சில தொடர்புடைய சில குறிப்புகளை நான் உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகிறேன். பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம். இன்றைக்கு வாசித்த வேத பகுதியை முதல்ல வாசிப்போம், அதுக்கு பிற்பாடு அதை வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன். ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளம், நல்ல ஒரு மேய்ப்பனுக்கு அழகு எதுவென்றால், ஆடுகளுக்காக தன் ஜீவனை ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்புறம் மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஓமையாக சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நானே நல்ல மேய்ப்பேன். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு என்ன அடையாளமா? ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்னா, தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையே கொடுப்பான். ஆனா கூலிக்காரன் என்ன செய்வான்? ஓனாய் வந்த உடனே ஆட்டை விட்டுட்டு தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக ஓடுவான் என்று இயேசு சொல்லுகிறார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? நான் தான் நல்ல மேய்ப்பன் தன்னை குறித்து அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34. தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். கவனிங்க, தாவீதும் ஒரு நல்ல மேய்ப்பன் என்று நான் சொல்ல வருகிறேன், வேற ஒன்றும் நான் சொல்லலை. தாவீது பற்றி நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? வனாந்தரத்தில் போய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததாக பார்க்கிறோம். சாமுவேல் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் அவனை அனுப்பின பொழுது கூட வீட்டில் அவனுக்கு மூத்த 7 பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க. அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. இந்த தாவீது மட்டும் என்ன செய்துட்டு இருக்கிறதாக நாம் அங்கே பார்க்குறோம். அவங்க பெற்றவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு ஒரு கடைக்குட்டி பிள்ளை ஒன்று உண்டு, அவன் வந்து வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், போய் அவனை வர சொல்லுன்றாங்க. அதுக்கப்புறம் வரவழைக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், அந்த குடும்பத்திலேயே இந்த ஆடுகளை குறித்து ஒரு கண்ணும் கருத்துமாக ஒரு பொறுப்பாக பார்த்து கொண்டான் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போவும் நான் அதை சொல்ல வருகிறேன். புரியுதா? இப்படி மேய்க்கிற ஒரு பொறுப்புல இருந்த இந்த தாவீது எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பாக இருந்தா என்பதற்கு அதை குறித்து அவன் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான். சவுலிடத்துல வந்து, ஐயா ஐயா இந்த மாதிரி என்னுடைய ஆடுகளை நான் மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது என்ன வந்தது? ஒரு விசை, ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு, ஒரு தடவை கரடி வந்துச்சு. நான் என்ன செய்தேன்? அதை பிடித்து, ஆமா 36 பாருங்க, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உங்களுடைய அடியானாகிய போதும், அது போதும் நமக்கு. அவர் செஞ்சதுக்காக சொல்ல வரேன். அப்ப சிங்கத்தை கண்டும் கரடியை கண்டு பயந்து ஓடாத தாவீது தன் ஆடுகளுக்காக தன் உயிரையும் துச்சமாக நினைத்து போராடி வெற்றி பெற்றான் என்பது வேறு. ஆனால் இயேசு சொல்லுகிறாரு, நானே நல்ல மேய்ப்பேன். நல்ல மேய்ப்பேன் என்ன செய்வான்? தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான். கூலியால் என்ன செய்வான்னு போட்டிருக்கு, அதை தான் சொல்ல வந்தேன். கூலிக்காரன் என்ன செய்வான்? இந்த மாதிரி ஒரு சிங்கமோ ஓனாயை தான் அங்கே சொல்லியிருக்குது. இவன் சிங்கத்தை கண்டே பயப்படலை. ஓனாயை விட சிங்கம் எவ்வளோ பெரிய ஒரு பலசாலி. அப்போ அந்த சிங்கத்தை கண்டே அவன் பயப்படாமல் இருந்து மேற்கொண்டான் என்று
அங்கே எழுதிடப்பட்டிருக்கு என்று சொல்லும்போது நான் என்ன சொல்ல வருகிறேன், இயேசு சொன்னது போல தாவீதும் ஒரு நல்ல மெய்ப்பெண் நான் சொல்ல வரேன். இயேசு சொன்னது போல. விளங்குதுங்களா? இரண்டாவதாக ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 19ஆம் அப்பொழுது அதிகாரம். இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரிக்கும் பொழுது, சிலுவிலே தொங்கி கொண்டிருந்த நேரத்திலே தன்னுடைய தாயை குறித்த ஒரு கவலை அவருக்கு இருந்திருக்கிறது, ஒரு கரிசனை இருந்திருக்கிறது. இத்தனைக்கும் இயேசுவோடு கூட பிறந்த சில சகோதரர்கள் உண்டு. ஏனோ தெரியவில்லை, இயேசு யாரிடத்தில் தன் தாயை ஒப்பு கொடுக்கிறார்? யோவானை நோக்கி, அதோ உன் தாய். தன் தாயை பார்த்து, இதோ உன் மகன் என்று சொல்லி இயேசு தன் தாயாரை யோவான் வசமாக பாதுகாப்பாக பராமரிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். அதே போல நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3-4. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டான். தன்னுடைய தாயாரையும் தன் தகப்பனாரையும் மோவாபின் ராஜாவினிடத்திலே அழைத்து கொண்டு போய் விட்டான் இருக்கு. எங்க கொண்டுட்டு போய் பாதுகாப்பா விடுறான் பாருங்க. எனக்கு இன்னும் ஒரு கேள்வி எழும்புகிறது. தாவீதோடு கூட பிறந்தவங்க மொத்தம் எத்தனை பேருங்க? தாவீதை சேர்த்து 8 பேர், மொத்தம் 7 பேர் இருக்கிறான். எங்கே போனால் எங்கே இருக்கிறான் என்னன்னே தெரியல. இப்போ எனக்கும் புரியல இந்த காரியம். இதெல்லாம் நம்ம இன்னும் வேதத்தை ஆராயும் போது தான் இந்த காரியங்கள் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் ஆழமாக வச்சுருந்தா விட இல்லாமல் இல்லை. நான் மேலோட்டமாக பேசிட்டு போகிறேன். என்ன ஆனே தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 7 பேர் எங்கே போனால் எங்கே இருக்கிறா என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் தாவீது தன்னுடைய தாயின் தகப்பனை தான் கொண்டுட்டு போய் பாதுகாப்பாக விட்டானே தவிர தன் சகோதரனை விட்டதாகவும் எழுதலை. அவன் தனித்தனி குடும்பமாக போயிருப்பாங்க. என்னாச்சுன்னு தெரியலைங்க. பரவாயில்ல. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த 7 பேருக்கு இல்லாத ஒரு அக்கறை இவனுக்கு இருந்திருக்கிறதையும் நம்ம பாராட்ட வேண்டியது நான் சொல்ல வரேன். ஒரு குடும்பத்தில் மொத்தம் 8 பேர், தாவீது இல்லாமல் 7 பேர் இருக்கிறாங்க. இந்த 7 பேருக்கும் தாயை பற்றி தகப்பனை பற்றி ஒரு கவலை கிடையாது, அக்கறை கிடையாது, கண்டுக்கவே இல்லைங்க. யோசித்து பாருங்க. அப்படி இருந்தும் தாவீது இந்த காரியத்தில் அலட்சியமா இல்லாம அங்க செய்த காரியத்தை பார்க்கிறோம். நான் திரும்ப இங்க வரேன். இங்க இயேசு இடத்துல இயேசுக்கு பிற்பாடு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த சகோதரர் உண்டு என்று வேதத்தில் எழுதியிருக்குது. அந்த பசங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஏன் அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா இந்த அம்மாவை? யோசிச்சு பாருங்க. இதை எந்த வகையிலையோ நான் என்ன சொல்ல வரேன், இயேசுவும் தாவீதும் இந்த விஷயத்துல எப்படி போறாங்க அதை தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அப்ப சில காரியங்கள் ஒத்து போகுதுன்னு நான் சொல்ல வரேன். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38வது வசனம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். தாவீதுக்கு ஒரு ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ். என்ன ட்ரெஸ்? என்ன ட்ரெஸ்? சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அவன் போட்டு இருந்த வஸ்திரம்னா அது என்ன வஸ்திரம்? ராஜா வஸ்திரம். அப்ப போட்டுட்டா எப்படி இருக்கும்? ராஜா மாதிரி இருக்கும். சவுல் உடுத்திருந்த உடைகளையே அவன் கொடுக்குறான், புதுசா எடுத்து கொடுக்கல. அவன் என்ன நினைப்பில் செய்திருப்பான் என்று இப்ப யோசிக்கிறேன்னா, ஆனா தாவீதை இவன் பார்க்கும்பொழுது, யார் பார்க்கும்போது, சவுல் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஒரு பொடி பையன், தாவீது பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுறான். அவன் எவ்வளோ பெரிய ஆளு, அவனை போய் அடிக்கிறேன்னு சொல்றான், என்னமோ சொல்றான், ஆசையா வந்து நிற்கிறான். சரி அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிக்கிறான் சவுல். இது ஒரு பக்கம் இருக்கவே, ஒரு ட்ரெஸ்ஸையாவது போட்டுட்டு போனா அவன் கொஞ்சம் பயப்பட மாட்டானா? டிப்டாப்பா என்ன செய்யுது, அப்படி இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை கிஸ்ஸை மாட்டினாலாவது ஆளை பார்க்கறது கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்காதா? அப்போ பார்த்தாலாகிய ஒரு ராஜா ஒரு தோற்றம் என்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சவுல் அங்கே சொல்லுகிறாரு. தாவீது என்ன செய்கிறாரு, அதை எடுத்து இப்படி மாட்டி பார்த்தான்.
மாட்டி போட்டு எடுத்து எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு அப்படி இப்படியுமே நடந்து பார்த்தான். இது நமக்கு சொத்துப்பட்டு வராது, இது நமக்கு லாய்க்கப்பட்டு வராது. பாருங்க அங்கே இருக்க வசனம் என்னது, அவனுடைய பட்டய 39 இருக்கு பாருங்க. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். பாருங்க, நான் என்ன இப்படி சொன்னா உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. சில நேரங்களில் ஒரு 4 வயசு உள்ள பிள்ளைங்க, நான் பார்த்துருக்குறேன், நீங்களும் பார்த்துருக்கலாம், அப்பா சட்டையோ அப்பா பனியனையோ போட்டுட்டு இப்படி வந்து நடந்து பார்த்துருக்கீங்களா? நமக்கு ஒரு சிரிப்பாக இருக்கும். அதை ஒன்று போட்டுட்டு அது ஒரு சிரிச்சுட்டு போவோம். அது உண்டா இல்லைங்களா? போட்டால் எப்படி இருக்கும்? தொலைன்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட நான் என்ன சொல்லுறேன், இந்த சம்பவம் அப்படி தான். இப்போ போட்டு பார்த்தா என்னது, எல்லாம் தொலைன்னு இருக்குது. இதெல்லாம் நமக்கு லாய்க்கப்பட்டு வராது. அப்போ அந்த ஆடம்பர வஸ்திரங்களை, அதிகாரத்துக்குரிய அடையாளத்துக்குரிய வஸ்திரங்களை, அந்த ராஜ வஸ்திரங்களை அவன் விரும்பலை என்றது நான் சொல்ல வருகிறேன். இன்றைக்கு சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், இங்கே இல்லை, உங்களை நான் சொல்லலை, வெளியில் நான் பார்த்துருக்கிறேன். அதை நான் தப்பு பாவம்னு நான் சொல்ல வரலை, ஒரு எண்ணங்களை நான் பிரதிபலிக்கிறேன். எப்படி நான் கேட்டேன்னா, இப்போ அப்படி இருக்குதான்னு தெரியல, சின்ன வயசுலேயே ஒரு 4-5 வயசுலேயே இந்த ட்ரெஸ் போடுற விஷயத்தில் நான் சொல்கிறேன், போலீஸுக்கு உரிய உடைகள்லாம் ரெடிமேடாக இருக்கிறதா கேள்விப்படுறேன். அல்லது தைப்பாங்களா அதுவும் எனக்கு தெரியலைங்க. பார்த்தா அப்படியே அந்த காக்கி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக இந்த இதெல்லாம் போட்டு, இந்த ஷர்ட்டில் ஒரு மாதிரி காலர்லாம் போட்டு இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஆளை பார்த்தா டிப்டாப்பாக போலீஸ். அவங்களுக்கு என்னன்னா நம்ம பிள்ளைய அந்த மாதிரி பார்க்கணுன்னு ஒரு ஆசை அவங்களுக்கு, தெரியுதுங்களா? இந்த மாதிரி பலர் பல விதங்களிலே விதவிதமான ட்ரெஸ்ஸுகளை பிள்ளைகளுக்கு போட்டு அப்படி ஒரு தோற்றத்தில் பார்க்க ஆசைப்படுறாங்க. இதை நான் தவறு சரியா என்றதை ஆராய்ச்சிக்கே நான் வரல. என்ன சொல்றேன்னா, தாவீதுக்கு அப்படி ஒரு ஆசை இல்லைன்றது நான் சொல்றேன். இப்படிலாம் ஆசைப்படுற பெற்றோர்கள் இருக்கிறாங்க, இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற ஆட்கள் இருக்கிறாங்க இந்த காலத்துல. ஆனால் தாவீதுக்கு வலியனா ஒருத்தர் வற்புறுத்தி கொடுக்குறாரு, போட்டுக்கங்கன்னு சொல்லி அவரு ஒன்றும் ஆசைப்படலை, அதையே மானாட்டு போறாரு. கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் அது. இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு விசுவாசிகளை நான் சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளை பற்றி நான் பேசுகிறேன். உடை அணிகிற விஷயங்களில், ஆடை அணிகிற விஷயங்களில் கவனம் ரொம்ப அவசியம். இன்றைக்கு விசுவாசிகளை இன்றைக்கு உலகத்தாரை போல உடை அணிந்து கொள்கிறார்கள். முதலாவது உடை எதற்கு என்பதையே சிலர் மறந்து விட்டார்கள் என்று தான் இப்போ சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ முதல்ல வஸ்திரம் நம்முடைய சரீரத்தை மறைப்பதற்காகவும், நம்முடைய சரீரத்தினுடைய உள் தோற்றத்தை மூடி மறைப்பதற்காகத்தான் வஸ்திரம் என்பது வந்திருக்குது. இந்த வஸ்திரத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுனால அவருக்கு ஒரு மகிமை கிடைக்கணும். இரண்டாவதாக அந்த வஸ்திரம் நமக்கு தகுதி உள்ளதாக இருக்கணும். தகுதி என்று சொன்னால் என்ன, ஒரு வசனம் இருக்குது பாருங்க, நீங்க வேணா வாசித்து பாருங்களேன். ஸ்திரீகள் தங்கள் தகுதி உள்ள வஸ்திரங்களினால், இங்க பாருங்க, ம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிக்க கூடாது. விலை ரொம்ப காஸ்ட்லியா எடுத்து போடுங்க சில பேர் நின்றுட்டு. நல்லதா எடுத்து உடுத்திட்டு வந்தாங்கன்னா, ஒரு நல்லதா இருந்தா கூட விலை குறைவா இருந்தா அது மட்டமா, அப்படிலாம் ஒரு அபிப்பிராயம் சில பேருக்கு இருக்குதுங்க. பாருங்க, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிக்காமல், தகுதியான வஸ்திரத்தினாலும், நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே தங்களை அலங்கரிக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு ஆலயத்துக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது கூட சிலருடைய ட்ரெஸ் விஷயங்களில் சிலர் கவனம் செலுத்துறதில்லை. நான் எல்லாரையும் சொல்லலை, சிலருக்குன்னா அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை என்று நான் சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், நம்முடைய வஸ்திரத்தினுடைய தோற்றங்கள்
மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக இருக்கக்கூடாது. ஈர்ப்பது என்று சொல்லும்போது நான் தவறான எண்ணத்தோடு மற்றவர்கள் பார்க்க தூண்டும்படியாக நம்முடைய வஸ்திரங்கள் இருக்கக்கூடாது என்று நான் சொல்ல வருகிறேன். இன்றைக்கு சில பேர் இப்படிலாம் போட்டிருந்தா தான் எடுப்பாக இருக்கும். எடுப்பாக போடணுமா? என்னத்தை எடுப்பாக இருக்கணும்? அதுக்கு எதுக்கு நம்ம ட்ரெஸ் போடுறோம்? ட்ரெஸ் எதுக்கு போடுறோம் என்று சொன்னால் நம்முடைய உடலை மறைக்க. சரிங்களா? அப்போ உடலை மறைப்பதற்காக தான் ட்ரெஸ்ஸு என்று அந்த காலத்தில் தோன்றினது. இன்றைக்கு உடலை காட்டுறதுக்கு நீ ட்ரெஸ்ஸு போடுறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? சில ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்கு அவங்க ட்ரெஸ்ஸு போடுறாங்கன்னே தெரியல. போடாமே போயிடலாமல் பாதி முதுவை காட்டிட்டு போகிறதுக்கு, பாதி உடம்பெல்லாம் காட்டிட்டு போகிறதுக்கு, அதுக்கு எதுக்கு ட்ரெஸ் போடணும்? ஆண்களும் இதுக்கு விதி விலக்கு இல்லை. நான் 2 நாளைக்கு வந்து எங்கேயே பார்த்தேன், எனக்கு ஞாபகத்துக்கு வரல. 2 முட்டி முழங்கால்லையும், இங்கே பாருங்க, 2 முட்டிலையும் முழங்கால்லையும் அவன் கிழிச்சு விட்டானோ அல்லது கிழிச்சதை தான் போட்டு வந்தானோ எனக்கு தெரியலைங்க. நான் எப்படி அவன்கிட்ட போய் கேட்கறது? என்னடா இது கேட்டால் இது ஸ்டைலா, இது ஃபேஷனா? ஐயோ, எனக்கு இது என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. இது பிச்சைக்கார மாதிரி, இது நாரின மாதிரி முட்டி, அது கிழிஞ்சு தொங்குதுங்க. அது கூட அழகாகவும் கிழிச்சு விட்ட மாதிரியும் தெரியல. நான் என்ன நினைக்கிறேன், போட்டிக்கு இந்த பெண்கள்லாம் இந்த மாதிரி இந்த கிழிஞ்சு, அது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. எனக்கு சங்கடமாக இருக்குது. இந்த ஜாக்கெட் போடுற விஷயங்களில் இங்கே அப்படி யாரும் கிடையாது. கவனிங்க, சில பேர் இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஆண்களுக்கு எதை காட்டுன்னு தெரியல, போட்டு முட்டி எதை காட்டுன்னு கிழிச்சு விட்டுட்டாங்களோ அதுவும் எனக்கு புரியலைங்க. இது என்னங்க இது? எவனோ ஒருத்தவன் கிழிச்ச பேண்ட்டை போட்டுருப்பான். நான் நினைக்கிறது சொல்கிறேன், எப்படி இந்த பழக்கம் வந்திருக்குன்னு. அவசரத்துக்கு எதாவது போட்டு போயிருப்பான், அதை ஒருத்தன் பார்த்துருப்பான், அடடா இது நல்லா தான் இருக்குன்னு. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு ரசனை, இதெல்லாம் கேவலமாக இருக்குது. இது ஒரு மாடல், இது ஒரு ஃபேஷனு. என்ன கேட்டால் கடையில் அப்படி இருக்குதா அதுன்னு தெரியலைங்க. இல்லை வாங்கி தான் அவன் கிழிச்சிக்கிறானா, இல்லை கிழிச்சு தான் விற்கிறானா, இல்லை கிழிச்சு போனது பழசு தான் விற்று தான் வாங்கி போட்டுக்கிறானா, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இந்த காரியம். இன்னும் எனக்கு இந்த காரியம் விளங்கலை. நான் யாரை கேட்டு தெரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் சரியில்லைன்றேன். அசிங்கமாக இருக்குது, பிச்சைக்கார மாதிரி இது. ஆனால் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்டுட்டு அதில் பெரிய அது மாதிரி மெத்தாக வேற போட்டிக்கிறாங்க. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது பெரிய இது. ஆனால் நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தரை அறிந்திருக்கிற விசுவாசிகளுக்கு இது அழகல்ல. இங்கே ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், பவுல் எழுதுறாரு. என்னது தகுதியான. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளை, விசுவாசி என்பதற்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி தான் சொல்கிறேன். தகுதி என்று சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்போ எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் போட்டுக்கிறதுக்குலாம் தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்களே. அந்த தகுதியை சொல்லலை. உனக்கு நிறைய பணம் இருக்கலாம், நீ பெரிய லட்சாதிபதியாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், என்ன பட்டா கூட வாங்கிக்கலாம், முத்தா கூட நீ வாங்கிக்கலாம். அந்த தகுதியை நான் சொல்ல. நம்ம ஒரு ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் நமக்கு தேவையா? அந்த ஒரு எண்ணம் நமக்கு வேணுங்க. அந்த சிந்தை வேணும். உங்கள்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குன்றதுக்காகவோ அல்லது மற்றவங்க போடுறாங்கன்றதுக்காகவோ மற்றவங்க உடுத்திட்டு இருக்கிறான்றதுக்காகவோ நம்ம அப்படி செய்யக்கூடாது. கேட்டால் எல்லாரும் போடுறாங்களே, எவனை போடுறான், நீ யாரு? யோசித்து பார்க்கணும். உடம்பெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, எதுக்கு அந்த ட்ரெஸ் போடுறீங்க? ட்ரெஸ்ஸை போடாமல் வந்துட்டு போங்க. உடலை மறைப்பதற்காக தான் வஸ்திரம். எனக்கு அன்பானவர்களே, தகுதியான எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக. எனவே இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது இல்லை, உங்களால் வாங்க முடியாது இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். விதமாக வாங்கி உடுத்திக்க முடியாது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் எங்கே வருகிறேன்? இலவசமாக கொடுக்கப்பட்ட தாவீது இலவசமாக கொடுத்தா கூட ஆசைக்கு ஒரு நாள் என்ன செஞ்சுருக்கலாம் அவன்? நான் அதை தான் சொல்ல வரேன். ஆசைக்கு என்ன பண்ணியிருக்கலாம்? போட்டுட்டு மிடுக்கா நம்மள அப்படியே ராஜா மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு ராஜா தோரணையில் இப்படி நடத்தி காட்டலாம். யார்? தாவீதை சொல்கிறேன். ஆசைப்பட எப்படி நடந்துக்கிட்டு பார்த்தான், இது நமக்கெல்லாம் ஒத்து வராது. அவனுடைய ஃபீலிங்கை பாருங்க. அப்படி தான் ஒரு விசுவாசி இருக்கணும். இப்போ நான் எங்கே வரேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைக்கு வருவோம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது, அவருடைய வஸ்திரங்களை பார்க்கும்போது என்னது? அவர் அங்கி அணிந்தவராக, அவருடைய வாழ்நாள் பூரா அவர் எளிமையாக வாழ்ந்து கடந்ததை நாம் இங்கு பார்க்கிறோம். புரியுதுங்களா? ஆனால் இயேசு எங்கு பிறந்ததாக கருதி அந்த சாஸ்திரிகள் வந்ததாக பார்க்குறோம். ஒரு ஏரோது ராஜா வீட்டில் தான் அவர் பிறப்பாருன்றது அவங்களுடைய கணிப்பு இல்லையா? ஆனால் அப்படி அவர் இல்லை. அவர் பிறப்பிலையும் எளிமை, வாழ்க்கையிலையும் எளிமை, அவர் உடையிலையும் எளிமை, கடைசி வரைக்கும் அவர் எளிமையை கடைபிடித்து தான் வாழ்ந்து போனார். அதை பின்பற்றுகிற, அவரை பின்பற்றுகிற, அவரை தெய்வமாக வணங்குகிற நாம்
சும்மா அதையும் இதையும் மாட்டிட்டு சில பேர் சொல்கிறாங்க, நம்மளாம் ராஜா விட்டு பிள்ளை, நம்ம அந்த விட்டு பிள்ளை, நம்ம அப்படி வளர்த்து கொடுத்திக்கணும். இதெல்லாம் தவறான உபதேசம் நான் சொல்லுவேன். அதுக்காக காவி உடுத்திட்டு போங்கன்னு நான் சொல்ல வரல, புரியுதுங்களா? அதுக்காக நீங்கள் எல்லாரும் சாமி நோ அப்படி நான் சொல்லலை. நான் தாவீதுக்கும் வரேன், இயேசு கிறிஸ்துக்கும் வரேன். நம்மளுடைய உடைகளிலே ஒரு எளிமை இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஒரு எளிமையான வஸ்திரங்களை இருக்கணும். ஆடம்பரமான வஸ்திரங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. அப்போ வஸ்திரத்தை உடுத்துகிற விஷயங்களில் தாவீது இருந்த கடைபிடித்த எளிமையை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட அவன் பயன்படுத்துகிறேன். நிறைய பேர் இன்றைக்கி ஃபோட்டோவுக்காக போய் நிறைய பேர் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஒரு ஆசை, அந்த மாதிரி தோற்றத்தில் அவங்கள பார்க்கணுமா, என்னது இப்படிலாம் ஆசைப்பட்டு என்னென்னமோ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. மனுஷருக்குள்ள இப்படிலாம் ஆசைகள் இருக்குது. ஆனால் தாவீது அப்படி இல்லையே. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தாவீதை இப்போ தெரியுதா ஏன் அவர் மனசுக்கு பிடிச்சுன்னு. பரவாயில்லையே, இப்போ அவர் இயேசு அவர் எப்படி அவரை பார்க்குறாரு என்று சொன்னால், பரவாயில்லையே என்ன மாதிரியே, பரவாயில்லையே நான் நினைக்கிற மாதிரியே இருந்திருக்கானே. இப்போ புரியுதா உங்களுக்கு? இயேசு தாவீதுக்கு பிற்பாடு பிறந்து வாழ்ந்த காலங்கள் வேற, புரியுதா? ஆனாலும் இயேசு அதுக்கு முன்பு இருந்தார்ன்றது அது வேற சத்தியம். நான் சொல்ல வருகிறது, இயேசு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டுறதுக்கு முன்பாகவே இயேசுவை போல வாழ்ந்தவன் தாவீதுன்னு சொல்ல வரேன். அதுக்கு தான் சொல்றது. அதை தான் நான் சொல்றேன். தாவீது இயேசுக்கு ஒரு நிலநாட்டமாக ஒரு சில காரியங்களை செய்ததை பார்க்குறோம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருக்கு ஏற்றவனாக நம்ம வாழ வேண்டியது அவசியம் இல்லையா? இன்னும் சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பார்க்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம். முதல்ல இதை படிப்போம், அதுக்கப்புறம் அதை படிப்போம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 8-9. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்து கழுதை மேல உட்கார்ந்து பவனி வருகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான், சரித்திரம் தான். பல முறை படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நான் அந்த சம்பவத்தை உங்களுக்கு கவனத்துக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அப்படி வரும்போது திரளான ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தாவீதின் குமாரனுக்கு முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே ஆரவாரம். இயேசு கிறிஸ்து பவனி வரும்பொழுது, இப்படி வரும்பொழுது இங்க பாருங்க 15வது வசனம். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்க பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரர் பிரதான ஆசாரி வேதபாரர் எல்லாரும் கண்டு என்ன பண்றாங்க, உடனே கட்டுப்பாயிட்டாங்க. ஒரே கோபம். அவருக்கு நடக்கிற அந்த வரவேற்பும் அந்த பாராட்டும் இதெல்லாம் கேட்ட உடனே அப்படியே கொதிச்சு நிக்கிறாங்க. ஐயா, இங்க தாவீதுக்கு வருவோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6-7. தாவீது பெலிஸ்தரை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், அந்த ஸ்திரீகள்லாம் ஆடி பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க படிங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். முறை வச்சு பாடுறாங்களாம். எப்படி பாடுறாங்க? முறை வச்சு பாடுறாங்களாம். இவங்க முறை வச்சு பாட அவன் முறைச்சு பார்க்கறான் சவுல். அவனுக்கு அடுத்த வசனம் படிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள். போதும். இங்க பாருங்க, இதை கேட்டதும் இதை பார்த்ததும் சவுலுக்கு என்ன வந்துருச்சு? எரிச்சலா வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து
கழுதையின் மீது பவனி வருகிறார். முன் நடப்பாரம் பின் நடப்பாரம். ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று ஒரே சத்தம், ஒரே கோஷம், ஒரே ஆரவாரம். இதை பார்த்துட்டு பிரதான ஆசாரியர் பரிசேயர்லாம் பார்த்து என்ன செய்யறான்னு போட்டிருக்காங்க. ஒரே கோபம், அவன் வைத்தறிச்சு. எங்க நான் வருகிறேன்? இயேசு கிறிஸ்துக்கு நடந்தது போலவே தாவீதுக்கு நடந்தது என்பதை ஒரு சம்பவத்தை கொண்டு வரேன். அப்ப இணையாக ஒரு சில சம்பவங்கள் வாழ்க்கையில ஒத்து போகிறதை உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வருகிறேன். புரியுதுங்களா? இதை பார்க்கும்பொழுது சவுலுக்கும் எவனுக்கு என்ன வந்துருச்சு? வைத்தறிச்சலா இருக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை பார்த்த உடனே பிரதான ஆசாரியருக்கு எல்லாருக்கும் என்ன வந்துச்சு? ஒரே கோபம். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வந்திருக்குதே. பார்க்கலாம் இன்னும் சில காரியங்களே. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் 19:17. எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படியாக பாரமான ஒரு சிலுவையை இயேசு கிறிஸ்துவினுடைய தோளின் மேல் வைத்து அதை அவரே சுமந்து சொல்லும்படி அவர்களை வற்புறுத்தும் பொழுது அவர் சென்ற காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 17வது வசனத்தில் பார்க்கிறோம். எங்க போனதாக பார்க்கிறோம்? கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடம் என்று சொன்னால் கொல்கதா மலை. அந்த மலை இது. அந்த மலைக்கு சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு வருத்தத்தோடு வேதனையோடு போகிறார். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தாவீது என்னங்க சிலுவை சுமந்தாரா? பார்க்கலாம் தாவீது எப்படி போனார் என்று சொல்லி. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். 2 சாமுவேல் 15:30. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து. தாவீது தன் முகத்தை மூடிக்கொண்டு வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனார். என்ன மலை? ஒலிவ மலை. ஏசு எந்த மலைக்கு போனாரு? அவர் கொல்கதா மலைக்கு போனாரு. இவரு ஒலிவ மலைக்கு போனாரு. இயேசு சிலுவையை பாரமான சிலுவையை சுமக்க முடியாம வேதனையோடு வருத்தத்தோடு தான் போனார். அவர் இன்னும் சிரிச்ச முகமா போகலை. தாவீது இங்கே அழுது கொண்டு போனான்னு போட்டிருக்குது. அவன் ஒன்னே ஒன்று செய்யலை, சிலுவை சுமக்கல, அவ்வளோதான். ஆனால் பாரமான சிலுவையை சுமக்கவில்லை என்றாலும் மனசில் பாரத்தை சுமந்துக்கிட்டு தான் போனான். இல்லைன்னு சொல்லுவீங்களா? மனசில் தாங்க முடியாத பாரத்தை சுமந்து கொண்டு தாவீது போனான். எவ்வளோ பாரம் இருந்ததுன்னா அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கும் போது செப்பலா போட்டு போனார். அவர் பாதத்தெல்லாம் நீங்கள் இந்த கருணாமூர்த்தி அல்லது ஜீசஸ் படம்லாம் சில பேர் பார்த்துருப்பீங்க. அதில் காட்டுவாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து போகும்பொழுது அவருடைய காயங்களையும் அவருடைய கால்களிலும் ஏற்படுற காயங்களை விவரித்து காட்டுறாங்க பாருங்க. நம்ம இதில் வேதத்தில் பார்க்க முடியாவிட்டாலும் அதுதான் உண்மை. என்னது? இயேசு வெறுங்காலால் நடந்து போகிறாரு, சிலுவையை சுமந்து கொண்டு போகிறாரு, இது கொல்கதா மலையை நோக்கி போகிறாரு, அழுது கொண்டு போகிறாரு. தாவீது ஒலிவ மலையை நோக்கி அவன் என்ன செய்தான்? வெறுங்காலால அழுது கொண்டு போறான். சம்பவங்கள் ஒத்து போகுதா? அதாவது தாவீது சென்ற பாதையை நான் சொல்றேன், அவன் கடந்து சென்ற வேதனையின் பாதையை நான் சொல்றேன். ஆனால் இயேசு கிறிஸ்து சுமந்தது போல சிலுவை சுமக்கலை. அதனால இயேசுவோடு ஒப்பிட முடியாவிட்டாலும் ஒரு சில சம்பவங்கள் ஒத்து போகிறது என்பதை நான் சொல்றேன். என்னதான் இருந்தாலும் தாவீது இயேசுவுக்கு சமமாக முடியாது. அப்படி நீங்கள் யாரும் நினைச்சிடாதீங்க. நான் சொல்ல வந்தது ஒரு நிழலாட்டமாக, ஒரு சாயலாக, ஒரு சில சம்பவங்கள், அறிகுறிகள், சில குணங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது என்பதை தான் நான் உங்களுக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம், இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை. என்னது? ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன செய்யணுமா? உங்கள் சத்துருக்களை நேசிக்கணும், சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கணும், பகைக்கிறவளுக்கு
அப்படின்னு எப்போ சொன்னார்? எப்போ சொன்னார்? இயேசு கிறிஸ்து கிபி 2000 தானே சொல்லுங்க. அதாவது கிமு கிபி என்று பிரிக்கிறாங்க. நான் சொல்றது 2000 வருஷத்துக்கு முந்தி. அப்போ தாவீது காலத்துக்கு பிற்பாடு பிறந்த இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை தான் இது. அதுக்கு முன்பதாகவே வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டார் தாவீது. இப்போ இயேசு கிறிஸ்து இப்போதான் சொல்றாரு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் சொன்ன உபதேசம் என்னது? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணணும். இன்னொரு வசனத்தையும் நீங்கள் பாருங்க, 39. நான் உங்களுக்கு சொல்றேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் போதும். கவனிங்க, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் இயேசு சொல்லியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து தாவீது செய்த காரியத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். தாவீதை நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஆமா, கவனிங்க, தாவீது பெற்ற ஒரு நல்ல சாட்சி என்னவென்றால், எந்த தாவீதை எந்த சவுல் பகைத்தானோ விரோதித்தானோ, ஓட ஓட விரட்டினானோ, கொலை செய்யணும்னு சொல்லி கொலவெறியோடு துரத்தினானோ, அந்த சவுலு தாவீதை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை இங்கே நான் பார்க்குறோம். அந்த தாவீதை பார்த்து சொல்கிறான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன் என்று அவன் மூலமாகவே ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் வாங்கியிருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லையே. உங்களால் உங்களை விரோதினால எதிரினால உங்களால் எதிரிடத்துலேருந்து உங்களால் நல்ல சாட்சி வாங்க முடியுமா? வாங்க முடியாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கணும். வாழ்ந்தால் முடியும். தாவீதை போல வாழ்ந்தால் நிச்சயமாக ஒரு சாட்சி வாங்க முடியும். சரி, கவனிங்க, இங்கே நான் பார்க்கிறோம், தாவீது சவுலை பகைக்கல, சவுல் தான் தாவீதை பகைத்தான். இப்படி யார் இது? இப்படி அவள் பகைக்கிறான் என்பதை தெரிந்தும் தாவீது என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிறார். நான் என்ன சொல்ல வரேன், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு சொன்னதை இயேசு சொல்றதுக்கு முன்னதாகவே செய்துட்டாருன்னு நான் சொல்ல வரேன். இயேசு புதிய ஏற்பாட்டு காலத்தில் தானே பிறந்து வாழ்ந்தவர். அவர் சொன்ன அந்த சத்தியத்தை வசனத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த தாவீது செய்தானேன்னு சொல்றேன். தனக்கு தீங்கு செய்யும்படி வந்த சவுலுக்கு எதிராக போகாம அவனுக்கு நன்மை செய்ததாக தாவீது சொல்லல, சவுல் வாயாலேயே சொல்ல வைக்கிறான். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னது கரெக்டான? இது போல ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அவனை பார்த்துக்கிட்டே வர்றாரு. சும்மா ஒரு காரியம் இல்லைங்க, இது போல ஒவ்வொரு செயல்களிலையும் பார்த்து பார்த்து அவனுக்கு மார்க் போட்டுகிட்டே வர்றாரு. எல்லாத்துலேயுமே அவன் பாஸ் பண்ணிட்டான் என்று தான் சொல்லணும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன் என்று சொல்றேன். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானதையே நான் செய்கிறேன். அப்படி செய்யறதுனால என்ன செய்யறதில்ல, அவர் என்னை எப்பொழுதும் தனியாக இருக்க விட்டதே கிடையாது, விடுறதே கிடையாது அப்படின்னு இயேசு சொல்றாரு. இயேசு எப்பொழுதுமே பிதாவுக்கு பிரியமானதை தான் செய்தாராம் அப்படின்னு இயேசு சொல்றார். தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். அப்ப எல்லாருடைய கண்களுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் என்று அங்க எழுதியிருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க.
யாரையும் பகைச்சிக்கலிங்க, எல்லாரிடத்திலும் நல்ல பேர் வாங்கிட்டாங்க, எல்லாருக்கும் பிரியமா நடந்திருக்கிறான். இதெல்லாம் ஒரு பெரிய கிருபைன்னு நான் சொல்வேன். இன்னொரு வசனத்தையும் நம்ம அங்கே பார்க்கிறோம். 14வது வசனத்தை பாருங்க. 14. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். தாவீது தன்னுடைய செயல்களில் எல்லாவற்றிலும் அவன் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடினால் அவர் என்னை தனியா இருக்கவே விட மாட்டார்னு இயேசு சொல்றார். அப்ப எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதே செய்யறதுனால பிதா அவர் கூடவே இருக்கிறாராம். நான் இங்க சொல்றேன், தாவீது எப்பொழுதுமே புத்திமானாகவும் கர்த்தருக்கு பிரியமாகவும் மனுஷருக்கு பிரியமானதே செய்தபடினாலே கர்த்தர் அவன் கூடவே இருந்தார் இங்கே இருக்குதே. அப்ப தாவீதின் வாழ்க்கையை பாருங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போலவே தாவீது வாழ்ந்திருக்கிறான் அல்லவா? யோசித்து பாருங்க. அடுத்ததாக தாவீதை எதிர்த்தனுடைய முடிவு என்ன ஆயிடுச்சு என்றதை பார்க்கலாம். தாவீதை நிறைய பேர் எதிர்த்தாங்க இல்லையா? அதன் முடிவு என்ன என்று சொல்லி பார்க்கலாம். அதே போல இயேசுவுக்கு எதிராக செயல்பட்டுடைய முடிவையும் பார்ப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3-4. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாஞ்சு கொண்டு செத்தான். இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசனுடைய வாழ்க்கையின் முடிவை நாம் இங்கு பார்க்கிறோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் காட்டி கொடுத்துட்டான், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு காரியத்தை செய்துட்டான் தான். ஆனா அவன் மனசாட்சி உறுத்துது, அவன் மனசாட்சி ரொம்ப அவனை வருத்தினது. அவன் என்ன செய்தான் போட்டிருக்குது, ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே என்று சொல்லி யூதாசு தன் வாழ்க்கையை எப்படி முடிச்சுக்கிட்டான் சொல்லுங்க? கவனிக்கல யாருங்க இந்த பக்கம்? என்ன செய்தான்? தூக்கு மாட்டி கொண்டு தற்கொலை பண்ணி கொண்டு செத்துட்டான். இயேசுவை காட்டி கொடுத்த வாழ்க்கையினுடைய முடிவு எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. அதுக்கு அவன் தான் காரணம், யாரும் அவனை போய் சாவ சொல்லல, அவனே அவன் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான். தாவீதை எதிர்த்தான் யாரு? சவுலு. பாருங்க 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 4வது வசனம். தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். அது பாருங்க, வாள், பட்டயம் என்பது கத்தி, வாள் பெரிதாக இருக்கும். அதை தரையில ஊனி அது மேல இவனாவே விழுந்து எழுதிருக்கு பாருங்க, தற்கொலை. பட்டயத்தை நட்டு அதன் மேல விழுந்தான். வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சு பாருங்க. தாவீதை ஒழிக்கணும்னு துரத்திக்கிட்டு இருந்தான் வாழ்நாள் பூரா. அவன் காலெல்லாம் அதில் தான் போச்சு நேரமே. அவனை ஒழிச்ச பாடில்லை, அழிச்ச பாடில்லை. இவன் தான் ஒழிஞ்சான், இவன் தான் அழிஞ்சான். அதோட இல்லை, இவனுக்கு ஏதோ ஒரு சாவு வந்து செத்தாலும் பரவாயில்லை, எப்படி இருந்தான் அவன். அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய வேதனை இது. ஏன் இருக்க வேண்டியதானே, வாழ வேண்டியதானே, இவன் யார் சாவு சொன்னது? முடிவை பாருங்க. என்னது? ஒரு நீதிமானுக்கு எதிராக விரோதமாக யார் எழும்பினாலும் வாழ முடியாது. ஞாபகம் வச்சுங்க, ஒரு நீதிமானுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் வாழ முடியாது. மட்டுமல்ல, அவன் வாழ்க்கை முடிஞ்சிடும். புரியுதா? இயேசு கிறிஸ்து அங்கு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக பிலாத்தினிடத்தில் விசாரணைக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. பிலாத்தினுடைய மனைவி அவனை கூப்பிட்டு காதோடு காது பேசுகிறான், அந்த மனுஷனை விட்டுடியா, இந்த நீதிமான நிமித்தம் ராத்திரிலாம் எனக்கு என்னது, நான் சொப்பனத்தில் படாத பாடுபட்டேன், அவர் நல்ல மனுஷனா தெரியாது, நீ ஒன்றும் பண்ணிடாதுன்னு சொல்லி தன் புருஷன்கிட்ட சொல்கிறான். பிலாத்துக்கிட்ட வந்து மனைவி. பிலாத்து கையை கழுவி விடுறான். அதுக்கப்புறம் தான் கை கழுவி விடுறான், நீ ஏதாவது பண்ணிட்டு போங்கடான்னு. அவனால் அதை தடுக்க முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து நீதிமானாக வாழ்ந்தார். இப்போ இந்த காட்டி கொடுத்த யூதாச சொல்கிறான், ஐயோ நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டு இப்படி செய்துட்டேனே என்று சொல்லி மனசாட்சி வாதிச்சு அவனாவே தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான்.
நான் திரும்பி இங்கே வரேன். தாவீது அது போல தான் அவ்வளவு பகைச்சான். யோசிச்சு பாருங்க, தாவீது கையால் சாகலை. இவன் சாவுக்கு தாவீது காரணமும் இல்லை. இவன் வாழ்க்கை இவனையும் முடிச்சுக்கிட்டான். அங்கே தெளிவாக எழுதியிருக்கிறது, பட்டயத்தை நட்டு இவனே அது மேலே விழுந்து தன்னைத்தானே குத்தி கொண்டு அவனை ஏங்க இந்த வாழ்க்கை முடிச்சான். இப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு எதுக்கு இவ்வளோ நாள் அவனை அவஸ்தைப்பட்டு வேதனைப்பட்டு அவனை அலைய விட்டு துரத்தி விட்டு? யோசித்து பாருங்கள், எல்லாம் வேஸ்ட்டு. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். தாவீதை எதிர்த்தனுடைய முடிவு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. பெத்த பிள்ளை, பெத்த மகன், யாரும் இல்லை, தாவீதுடைய சொந்த மகன். தாவீதுக்கு எதிராக எழும்பினான், தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டான். தகப்பன் கூட பார்க்காம தகப்பனுக்கு விரோதமாக செயல்பட்டான். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், இந்த தாவீது நல்ல ஒரு தகப்பனாகவே கடைசி வரைக்கும் இருந்தான். தன்னுடைய மகன் இவ்வளோ பெரிய துரோகம் செய்தாலும், இவ்வளோ பெரிய காரியம் செய்தாலும் அவன் சாகணுன்னோ அழிக்கணுன்னோ அவன் நினைக்கவே கிடையாது. அவன் உயிரோடு இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டார். அப்படி ஒரு சண்டை யுத்தம் வரும்போது கூட என்ன சொல்லி அனுப்புகிறாரு? என் பிள்ளையாண்டான மெதுவாக நடத்து. அவர் சொல்கிறாரு, ஐயோ அப்சலோம் என்ன செய்யாதீங்க, யாராவது அவசரப்பட்டு அடித்து கொண்டுடாதீங்க, மெதுவாக நடத்துங்கப்பா. அவனுக்கு சும்மா என்ன பயமுறுத்துங்க, மிரட்டுங்க, உயிருக்கு எதுவும் ஆகாதபடிக்கு என்ன செய்யுங்க. அங்கே தாவீது அங்கே சொல்லி அனுப்புறதை நாம் அங்கே பார்க்குறோம். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி 5வது வசனத்திற்கு படிங்க. அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பீங்க என்று கட்டளையிட்டார். போதும். பார்த்தீங்களா, இதான் அவங்க பாசம். அவன் எதுக்கு அடிச்சிடாதப்பா, கையை காலை உடச்சி போட்டுறாதுப்பா, என்ன சொல்லி அனுப்புறாரு தாவீது? சண்டைக்கு அவன் சண்டைக்கு வரான், இவங்க சண்டைக்கு போகல, அப்சலோம் தான் சண்டைக்கு வரான். அப்புறம் என்ன பண்ணுறது, உங்களை காப்பாற்றி ஆகணும்ல. சரிப்பா, அதுக்காக போய் அடித்து முட்டி மோதி என்ன செஞ்சிடாதீங்க, கையை காலை மண்டை உடச்சிடாதப்பா, நான் எக்ஸ்ட்ரா பேசுகிறேன். அப்சலோம் என்ன பண்ணிடாத, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதப்பா, பார்த்து கொஞ்சம் பார்த்துக்கப்பா என் பிள்ளைன்னு அப்படி சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் நடந்தது என்ன? யாரும் என்ன செய்யலை, அப்சலோம் மேலே யாரும் கையை வைக்கலை, அப்சலோமை யாரும் அடிக்கவும் இல்லை. இவனாக எங்கே மாட்டிக்கிட்டான்னு எழுதியிருக்குது. இப்போ சொல்லுங்க, யூதாசு எங்கேயோ ஒரு மரத்தில் போய் மாட்டிட்டு தொங்கினான். எந்த மரமோ இங்கே நான் பார்க்குறோம், அப்சலோமே கருவாரி மரத்துக்கு கீழே மாட்டிக்கிட்டு இவன் தொங்குறான். வாழ்க்கை எப்படி முடியுது தெரியுதா? நீதிமானுக்கு எதிராக எதிர்த்து நின்றா அவன் வாழ்க்கை எப்படி தான் முடியும்? இயேசுக்கு எதிராக அவன் எதிர்த்து என்ன செய்தான்? காட்டி கொடுத்து ஒரு துரோகம் பண்ணனான். இயேசு ஒன்றும் சபிக்கலை, சாபம் போடலை. அவன் வாழ்க்கை முடிஞ்சது நான் உங்களுக்கு பார்க்குறேன். நான் திரும்ப இங்கே வரேன், தாவீது இடத்துல பார்க்குறோம். சவுலுடைய வாழ்க்கையும் அப்படி போச்சு, எல்லாமே தற்கொலையில் முடிஞ்சதுன்னு சொல்கிறான். யாரும் கொலை செய்து இல்லை, அதுக்கப்புறம் வெட்டுறாங்க. சவுலை கூட உயிர் போகலைன்றதுக்கு அப்புறம் செய்கிற வேற காரியம் இருக்குங்க. அதே போல தான் இங்கேயும் அப்சலோம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், மாட்டிட்டு தூங்குறான். அதுக்கப்புறம் அவனை அடித்து மற்ற காரியங்களை செய்கிறாங்க. ஆக மொத்தம் தானாக மாட்டிக்கிறான். அவன் முடிவை யோசித்து பாருங்க. அப்போ 2 இடங்களில் நான் பார்க்கும்போது தாவீதின் வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். அவருடைய எதிரிகள், அவருடைய விரோதிகள் எல்லாரும் சங்கரிக்கப்படுகிறார்கள். அதுக்கு தாவீது காரணமே கிடையாது. யோசித்து பாருங்க. இது மட்டுமா? நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், இப்படி இறந்து போன இந்த அப்சலோமை குறித்து தாவீது பட்ட கஷ்டம் பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. புரியுதுங்களா? இதை பற்றி திரும்ப நாம் இன்னொரு சொல்லியிருக்கிறேன், நம்ம அடுத்த சந்தர்ப்பத்தில் அதை குறித்து பார்க்கலாம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையினுடைய நிழலாட்டமாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 27, 39, 40, 41. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி
தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று இயேசு அவரை கிறிஸ்துவை தூஷித்தார்கள். சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். வரவங்க வழியில போறவங்க வரவங்க எல்லாம் பார்த்து அங்க நான் பார்க்கிறோம் இயேசுவை தூஷித்தார்கள் என்று போட்டிருக்கிறது. அப்புறம் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நீ இவனை தேவனுடைய சிலுவையில் ராஜாவானால் இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று தூஷித்தார்கள். ம், அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் எல்லாரும் பரியாசம் பண்ணி பரியாசம் பண்றாங்க. மற்றவர்களை ரட்சித்தான், ம், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. ம், இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், வரட்டும். அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். ம். தன்னை அவரோடு தேவன்- கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் வந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். போதும், கவனிங்க. எல்லாருங்க ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லைங்க, பல பேர் என்ன பண்றாங்க, ஆண்டவரை தூஷிக்கிறதை நான் பார்க்கிறோம். ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, தூஷிக்கிறாங்க. இப்ப தாவீதினுடைய காரியத்துக்கு வருவோம். அங்க பார்க்கிறோம் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 சாமுவேல் அதற்கு 16. ராஜா, ம், செருயாயின் குமாரரே, ம், எனக்கும் உங்களுக்கும் என்ன? ம். அவன் என்னை அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். கர்த்தர் அவனுக்கு சொன்னாரே. ஆகையால் ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பாத்தீங்களா, தாவீதை தூஷிக்கிறாங்க. அதுக்கு தாவீது சொல்றாரு, ஆனா தூஷிச்சா போறாங்க. இயேசுவை தூஷிச்சாங்க. அடுத்த வசனம் பாருங்க, 11. பின்னும் தாவீது ம். அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்பப்பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான். சரி, அவன் தூஷிக்கட்டும், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று. கவனிங்க, அவன் தூஷிக்கிறானாப்பா, தூஷிக்கட்டும். யார் சொல்லுவா அப்படி? தாவீது சொல்றார். திரும்பவும் நான் எங்க வரேன், ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்துல பழைய பிரமாணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, ஞாபகங்க, பதிலுக்கு பதில் பழி வாங்குற காலம் அது. புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு அதை மாற்றினார். அப்படிலாம் செய்யக்கூடாது, பழி வாங்கக்கூடாது என்று சொல்லி. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து தாவீது புதிய ஏற்பாட்டில் சொல்ல போகிற உபதேசத்தை அறிந்தோ அறியாமலே முன்னடையாளமாக அவன் என்ன செய்யறான், அதை கடைப்பிடிக்கிறான்னு நான் சொல்றான். அவன் சொன்னா போறான், பரவாயில்ல, போ, பரவாயில்ல. இயேசு கிறிஸ்துவை தூஷித்தாங்க, தாவீதையும் தூஷித்தாங்க. அப்ப 2 பேர் காரியம் ஒத்து போகுதா இல்லையா? யோசித்து பாருங்க. இன்னும் ஒரே ஒரு காரியம், இன்னும் நிறைய இருக்குது, நான் இருந்தாலும் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு காரியத்தை நான் பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 சாமுவேல் என்மேல் சுமத்தாமலும் ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. என்ன தெரியுது உங்களுக்கு? இப்ப பேசினால ஒருத்தவன் சீமை. யாரு? தாவீதே தூஷிச்சான் இல்லைங்களா? பேலியாளின் மகனை செத்துப்போ, தொலைஞ்சு போன்னு சொல்லி கல்லை விட்டு அடிக்கிறான், மண்ணவாரி விட்டான். இதெல்லாம் அங்கே இருக்குது பாருங்க. மண்ணவாரி விடுறான், கல்லால் அடிக்கிறான். யாரு? சீமை. இந்த சீமையை இப்போ ஓடி வந்து என்ன செய்யறான்? இங்க பாருங்க, 2 அதிகாரம் தாண்டி தான் இப்போ நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் தாவீது தன்னுடைய சொந்த இடத்துக்கு வந்து திரும்பவும் அந்த ராஜஸ்தானத்தில் உட்கார்ந்து திரும்பவும் ராஜாவாக இருக்கும்போது இந்த செய்தி கேள்விப்பட்டு யாரு இவனை வந்து புறம்போக்கு வழிபோக்கு அப்படி இப்படின்னு பேசி திட்டி தூஷித்தானோ அந்த சீமையையும் தாவீது இடத்துல ஓடி வந்து அவங்க என்ன சொல்றான், ஐயா ஐயா, நான் செய்த துரோகத்தை மனசை வச்சுக்காதீங்க, உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். அப்பொழுது செருயாயின் குமாரனாகிய அபிஷாய் பிரதியுத்தரமா என்ன, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். எடுத்து கொடுக்குறான் பாருங்க பக்கத்துல இருந்து. இந்த அபிஷாய் தான் நாங்கள் சொன்னா, இந்த செத்த நாய் தாவீதை தூஷிக்கிறதா, நீங்க இப்போ ஒரு காலத்தை சும்மா ஒரு கண்ணு அசைச்சா போதும் அவன் தலையை நான் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொன்னான் அந்த அபிஷாய். அப்பதான் அந்த அபிஷாயை தட்டுதல் பண்ணி தாவீது சொல்றான், ஐயோ அப்படிலாம் செய்யக்கூடாது, அவன் சொன்னா சொல்லிட்டு போறோம் என்று தாவீது சொல்றான் இல்லையா? இந்த சம்பவம் நடந்து சில காலங்களுக்கு பிற்பாடு தாவீது திரும்பவுமாக அவன் ராஜாவாக வரும்பொழுது இந்த சீமையை வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். அப்போ அந்த அபிஷாவை ஞாபகப்படுத்துகிறான், இவனை சும்மா விடாதீங்க. என்னது? ஆமாம், இவனை சும்மா விடாதீங்க, இவன் தான் அவங்கள அப்படிலாம் பேசினவன், இவன் இருக்கவே கூடாது உயிரோட.
அப்படின்னு என்று சொல்லி தாவீதுக்கு திரும்பவும் எடுத்து கொடுக்குறான். ஆனா தாவீது சொல்ற காரியத்தை பாருங்க, என்னது, அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடினாலே அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்று சொல்லி அவன் என்ன வார்த்தையை சொல்லி தாவீதை மடக்கிறான்? சொல்ல மாட்டீங்களே, இங்க யாரும் கவனிக்கலையே? கவனிங்க, நிறைய பேர் கவனமே இல்லைங்க. சீக்கிரம் சொல்லுங்க, என்ன கேட்டுன்னு தெரியலையா? ஏங்க, அபிஷாயி தாவீதினிடத்துல சென்டிமெண்டலா ஒரு வார்த்தையை சொல்லி அவனை திசை திருப்புறானே, அது என்னன்னு? அபிஷேகம். நல்ல கவனிங்க. இப்ப எங்க பாயிண்ட பிடிக்கிறான் பாருங்க. யாரு? அபிஷாய சொல்றான். இந்த அபிஷாய தாவீது என்ன சொல்லி சொல்றான்? இங்க பாருப்பா, அபிஷேகம் பண்ணணும் மாதிரிலாம் கையை போடக்கூடாது, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன். எப்ப? ஏற்கனவே நடந்தது சொல்றேன். சவுலு இவன் கையில சிக்கும் பொழுது ஒரே குத்தான குத்துட்டுமான்னு கேட்கிறான். அப்பதான் சொல்றான், ஐயோ அபிஷேகம் பண்ண செய்யக்கூடாதப்பான்னு என்று சொல்லி தட்டுதல் பண்ணின அந்த தாவீதை அதை கரெக்டா மனசுல வச்சுக்கிட்டு, அப்படி நீங்க சொன்னீங்க தானே, இப்ப நீங்க அபிஷேகம் பெற்றவங்க தானே, உங்களை இப்படி எல்லாம் பேசலாமா அவன் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை இப்படி பேசினவனை உசரோட விடக்கூடாது என்று சொல்லி அபிஷாயி என்ன பண்றான்? அவன் சொன்ன வார்த்தையை திருப்புறான் பாருங்க. யாரு? தாவீது சொன்னதை வச்சே மடக்கிறான். எவ்வளவு திறமைசாலி பாருங்க. திறமை மட்டும் இல்ல, தாவீது மீது அவன் கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் ஒரு பரிவையும் பாசத்தையும் அது காட்டுகிறது. ஆனாலும் தாவீது அதுக்கு இடம் கொடுக்கல. படிங்க. அதற்கு தாவீது, செருயாவின் குமாரரே, இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்களாகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமையை பார்த்து, நீ சாவதில்லை, போதும் போ, பொழிச்சு போட. யாரு? தாவீது சொல்றான். சீமையை பார்த்து, நீ ஒன்றும் பயப்படாதப்பா, நீ சாகிறதில்லை, போ பொழிச்சிக்க. இப்ப இங்க என்ன நடந்தது? தாவீது சீமையை மன்னிச்சிட்டார். புரியுதா சொல்றது? இப்ப நான் இங்க வரேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குறார். அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க என்று. அப்பவும் என்னது, கொடுமையார் கொடூரமாக கொண்டு வந்து அவரை வாரால் அடிச்சு, தலையில முட்டி, கண்ணத்தை துப்பி, ஆணி அடிச்சு சொல்றதுனால தெரியாம செய்யறாங்களாம். இதெல்லாம் நம்ம நம்புற மாதிரி இருக்கு. நமக்கு எப்படி சொல்லி ஜெபம் பண்றாரு? ஐயோ பாவம், அவங்க தெரியாம பண்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக பரிதாபப்படுறாரு. இங்க நான் பாக்குறோம், தாவீதை பார்க்கும்போது போனப்பது கொடுப்பேன். அபிஷாயை சொல்றான், இவனை விடக்கூடாது, இவன் விஷமக்காரன், என்னென்னவோ சொல்லி பார்த்தான். வேணாப்பா, நீ சாவதில்லை, போ. நான் சொல்ல வர்றது தாவீதினுடைய மன்னிக்கிற குணத்தை நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வாழ்ந்த தாவீது இயேசு கிறிஸ்துவை போல மனதை உடையவனாக இருந்திருக்கிறார் என்கிறதுக்கு ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்துவை போலவே அந்த மென்டாலிட்டி, ஒரு மைண்ட் இருந்திருக்கு பாருங்க. இத்தனைக்கும் கூட இருந்தவங்க எல்லாம் ஒரு தூவு போடுறாங்க, சொல்லு சொல்லு, செய்ய என்று தூண்டுதல் பண்ணி அவன் செய்யல பாருங்க. அதுதாங்க அபிஷேகம். அதாங்க அபிஷேகம். அந்த அபிஷேகம்தான் தாவீதை இந்த அளவுக்கு வழி நடத்தினது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு, தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக. இப்போ நான் சொன்ன இந்த குறிப்பு இன்னும் இருக்கு, நான் அப்புறம் பார்ப்போம். இந்த குறிப்புகளின் அடிப்படையில் பார்க்கும்போது அப்போ ஆண்டவர் தாவீதை சொன்னது சரியாக தானே இருக்குது. அப்போ இந்த இந்த காரியங்கள், இந்த அனுபவங்கள் தாவீதின் வாழ்க்கையிலே வருவதற்கு காரணமாக இருந்தது எது என்று சொன்னால், நான் திரும்பவும் சொல்ல வருகிறேன், அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் அவனை இந்த அளவுக்கு வழி நடத்தினது. அதான் உண்மை. அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்ததுனால அவனை எவ்வளோ அழகாக நடத்திருக்கு பார்த்தீங்களா? இன்றைக்கு உங்களுக்குள்ளே நிறைய பேருக்கு இந்த அபிஷேகம் இல்லாதனால தான் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, தாறுமாறான காரியங்களை முடிவெடுத்து தடுமாறுறீங்களே, குழம்புறீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அபிஷேகம். நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது, அபிஷேகம் பெற்றவங்களாம் சரியா இருக்கிறாங்களா, அபிஷேகம் பெற்றவங்களாம் அப்படி இருக்கிறாங்களா என்று உடனே எதிர்கேள்வி கேட்குற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எதுக்கு? அபிஷேகம் பெறாதவங்க கேட்குற கேள்வி இது என்னன்னா, அபிஷேகம் பெற்றவங்கள்ட்ட அப்போ அபிஷேகம் பேசுறீங்களே, அபிஷேகம் பெற்றவங்களும் ஓகேமா இருக்காங்களா அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நான் யோக்கியன்னு சொல்ல. அப்புறம் என்னங்க அதுக்கு எதுக்கு? அவங்க இன்னும் அந்த அபிஷேகத்துக்குள்ள இன்னும் ஆழமான அனுபவத்துக்குள்ள வரணுன்றது தான் கருத்து. தாவீதை போல அப்படி ஒரு நிறைவான அபிஷேகத்தில் வந்தாங்கன்னா சரியாயிடும். அதனால ஏதோ இந்த அளவுக்கு இப்போ அந்த நிலையை விட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்களேன்றது தான் நம்ம அவங்கள பாராட்டணுமே தவிர
நம்ம ஒரேடியாக அவங்க தூக்கி தலையில் வச்சுக்க முடியாது. அபிஷேகம் பெற்றவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே நீங்கள் அபிஷேகம் பெற்றிருந்தா என்ன செய்வீங்க? பவுல் இடத்துல எழுதுறாரு, என்னது, உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தனிஞ்சு போகாமல் அவிஞ்சு போகாமல் அப்பப்போ என்ன செய்யணும்? அபிஷேகத்தை அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, அது அணைஞ்சு போய் கிடக்குதுங்க. அதனால அவங்களால பிரகாசிக்க முடியல. அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் அபிஷேகம் பெற்றுட்டேன்ன்றாங்க. ஐயா, நீ பெற்றுட்டு அந்த அபிஷேகம் இருக்குதா உனக்கு? அணைஞ்சு போயில கிடக்குது. அப்படி இருக்கக்கூடாது. அதனாலதான் அபிஷேகம் பெறாதவர்கள் அவங்களை குற்றம் சொல்றாங்க. அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றாரு அவர், அப்படி இல்லைன்னா அணைஞ்சு போயிருக்கு. அதனால ரெண்டுமே சரியில்லை. புரியுதா? அதனாலதான் யோவான் எழுதுறாரு வெளிப்படுத்தின விஷயத்துல, என்னது, ஒன்று நீ அனலாயிரு, இல்லாட்டி நீ குளிராயிரு. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்றாரு. தெரியுதா? அதனால ஒன்று நம்ம அபிஷேகம் பெற்றோம்னா நல்ல ஆவியில் அபியில் நிறைந்திருக்கணும். தாவீதை போல வாழணும். இல்லையா சவுலை போல விழுந்துடணும். இது நமக்கு தேவையில்லை. நமக்கு தாவீதின் வாழ்க்கை தான் தேவை. அதுக்கு அம்மா பாடுபடுறோம், அதுக்கு அவ்வளோ பிரயாசப்படுறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையை அபிஷேகத்துக்கு நேராக வழிநடத்த உங்களை ஒப்புக் கொடுங்க. அபிஷேகத்தில் நிரம்புங்க. நல்ல சாட்சி பெறுங்க. கர்த்தர் உங்களையும் பார்த்து என்ன சொல்வார்? தாவீதை பார்த்து சொன்னது போல, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன்னு சொல்வார். எவ்வளோ சந்தோஷமான வார்த்தை இல்லையா? ஆண்டவர் மனசில் இடம் பிடிக்கணும் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு படாத பாடுபட்டு இருக்கிறாங்க, பிரயாசப்படுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு பேரை வாங்கணும், அவங்க மனசில் இடம் பிடிச்சணுன்னு என்ன பிரயத்தனம் பண்ணுறாங்க. நான் ஆண்டவர் மனசில் நம்ம இடம் பிடிக்கணுவேன். நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் மனசில் நம்ம இடம் பிடிச்சிட்டோம்னா நீங்கள் எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிடலாம். சரிதா? அதே சமயம் நீங்கள் மனுஷர் மனசில் இடம் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் மனசில் இடம் பிடிக்க முடியாது. நீங்கள் ஆண்டவர் மனசில் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிற மக்கள், ஏன்னா எல்லா மனுஷருடைய உள்ளத்துலேயும் நீங்கள் இடம் பிடிச்சிடுங்க. அதில் சந்தேகமே இல்லை. அப்போ எது முக்கியன்றதை பாருங்கள், எதுக்கு முதலிடம் கொடுக்கணுன்றதை பாருங்கள். அப்புறம் நம்ம நோக்கம் என்னவா இருக்குன்னு பாருங்கள். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நம்ம நடக்கணும். இந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம் உங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை அபிஷேகத்தினால் நிரப்பும். ஆண்டவரே, என்னை நிரப்பும். உங்களுடைய எண்ணெய் அபிஷேகத்தினால் நிரப்பும். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்குள்ளே நிரம்பி வழியும்படி செய்யுங்கப்பா. எண்ணெய் அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பி வழியணும். என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஆவினாலே நிரப்பு ஆண்டவரே. ஒரு விசை மீண்டுமாய் என்னை நிரப்பு ஆண்டவரே. ரிபாலாதாரா இஷந்தனமலாதிராதாரா பாலபாலா ரிபா கபால் ஈஷந்தராந்தராரியா துலாக்கரா பாலபாலபாலா அல்லேலூயா. ரிபாலாதாரதி ஷபலபலதிரதர பலதி ஷந்தனமனதியா துலாதராக்கரா பாலபாலா ரிபாலாதாரதிரந்தர பலதி ஷதலந்தராரியா துலாக்கரா பாலபாலா. அபிஷேகம் பெற்றவர்களே, உங்கள் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க, உயிர்ப்பித்துக் கொள்ளுங்க. ரினியூவல் பண்ணி கொள்ளுங்க. மீண்டுமா அந்த அபிஷேகத்துக்குள்ளே வருவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் வாஞ்சையோடு தாகத்தோடு கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, அந்த எண்ணெய் அபிஷேகம் எனக்கு வேணுமே, இந்த அனுபவம் எனக்கு இல்லையே. தாவீதுக்கு வந்து அந்த அனுபவம், தாவீது அபிஷேகம் பண்ணது போல என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இந்த அபிஷேகம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே அப்பா, அதை வழி நடத்துங்க ஆண்டவரே. ரிபலபலதி ஷதலந்தரரியாதுலா ரிபலந்தரரி சந்தனமராந்தரரியாது. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகத்தை நிரப்பப்பட வேண்டும்? உங்களுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உங்களுடைய அபிஷேகத்தின் மேல ஊற்றுங்கப்பா. உங்களுடைய ஆவியின் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்ப ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிபலபலதி ஷதலந்தரரியாதுலாக்கரபா ரிபலதரரி ஷந்தனமலந்தரரி சந்தனமலந்தரரி சதலந்தரரியாதுலாக்கரபா ரிபலதரந்தரரி சதலந்தரரியாந்தரரியாதுலாக்கரபா ரிபகமரி ஷக்கலந்தரந்தரரியாதுலாக்கரந்தியாதுலாக்கரபா. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இந்த அபிஷேகத்தினுடைய மேன்மையும் தாவீதினுடைய அபிஷேகத்தை குறித்தும் தொடர்ந்து எங்களோடு பேசி வருகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த அனுபவம் அனைவருக்கும் வேண்டும். ஒப்பு கொடுத்த அனைவர் மீதும் இந்த அபிஷேகம் வந்து இறங்கட்டும், அந்த அபிஷேகம் நடத்தட்டும். அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ உதவி செய்யுங்கப்பா. வேண்டிய கிருபைகளை தாரும், கிருபைகளை தாரும். ஒப்பு கொடுத்த அனைவர் மீதும் உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.